आत्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शगनाववतु शगनौ पुनक्तु वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। நம்ம பார்த்துட்டு இருக்க அபரோக்ஷ அனுபூதியில கடந்த வகுப்புகளில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன இது ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்னையோட டாபிக் உள்ள போகலாம். இன்னையோட டாபிக் என்னன்னா சூஷ்ம சரீரம் மித்யா. இந்த மித்யா டாப்பிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 40வது ஸ்லோகத்துலேருந்து 81வது ஸ்லோகம் வரைக்கும் மித்யாவை பற்றி தான் சொல்கிறார் சுவாமி. சத்தியத்தை இல்லாது நீ இல்லைன்னு சொல்லி ஒன்று நேதி பண்ணி இருக்கிறது எதுவோ அதுதான் நீன்னு காமிச்சு கொடுத்துடலாம். ஆனால் மித்யாவை டிஃபைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் 40வது ஸ்லோகத்துலேருந்து 81வது ஸ்லோகம் வரைக்கும் மித்யாவை பற்றி தான் சுவாமி சொல்கிறாங்க. சரி, கடந்த வகுப்புகளில் என்னென்ன பார்த்தோன்றது ஒரு ரீகேப் பண்ணால் தான் நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்றது இது வரைக்கும் என்ன போயிருக்குன்றத நம்ம லைவில் இருக்க முடியும். அதுக்காக வேண்டி இது பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஞானியாகப்பட்டவன் சரியான விசாரத்தின் மூலம் தான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் அவன் தன்னை எப்படி பார்ப்பான் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். தன்னோட சொரூபம் சச்சிதானந்த சொரூபம் பார்ப்பான். சத் சித் ஆனந்தம். சத் சித் எல்லையற்றதா எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அது எல்லையற்றதா எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனாலே அது அனந்தம் சொல்கிறோம். எல்லையற்று இருக்கிறதுனாலே அது அனந்தம் சொல்கிறோம். அதுதான் அவனோட சொரூபம்னு சொல்லி விசாரத்து மூலயமா ஞானியாகப்பட்டவன் தன்னை யாருன்னு உணர்ந்திருப்பான். என்னன்னு உணர்ந்திருப்பான்? சச்சிதானந்தம் உணர்ந்திருப்பான். மீதி அவன் அல்லாத மற்றதெல்லாம் அசத்ரூபம், சத்தல்லாதது அப்படின்னு புரிஞ்சிட்டு இருப்பான். அது இன்னும் நாமரூபங்களான ஆக்கப்பட்ட அந்த உடம்பு நான் அல்லன்னு அந்த ஞானியாகப்பட்டவன் உணர்ந்துட்டு இருப்பான். சரி, ரெண்டாவது நிர்விகாரோ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்றாக மாறாது. அது இன்னொன்றாக மாறிடுச்சுன்னா அது மாற்றம் உடையதாகிடும். இப்போ மாற்றம் உடையது எப்படி மாறாததெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும்? எது ஒன்று தன்னிலையில் மாறாத இருக்குதோ அதுதான் மாற்றத்தை அறியக்கூடியதாக இருக்கும். அப்போது நிர்விகாரம்னா இன்னொன்றா. இது எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்? ஏன் இந்த மாதிரிலாம் பாயிண்ட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நமக்கு நிதித்தியாசனம்னு ஒன்று தேவை. அது எதுக்காக நிதித்தியாசனம்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை சொற்களை நம்ம உட்காந்து நம்ம விசாரம் பண்ணக்குள்ள நம்ம என்னவாகும்? தன்னிலையில் தானாக இருப்போம். அதுக்காக தான் அந்த விசாரம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கோர்த்து இங்கே போட்டிருக்கிறது. இதை நீங்கள் வச்சு விசாரம் பண்ணிங்கன்னா, இப்போது நிர்விகாரம்னா நான் இன்னொன்றா மாறாதவன் நீங்கள் விசாரம் பண்ணணும். இதை தான் சுவாமி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்மளும் இங்கே டீச் பண்ணுறோம். அப்போது நிராகாரோ அப்படின்னா நாம ரூப வடிவமற்றது அப்படின்னா, இப்போது ஒரு ரூபம் இருக்குன்னா அதுக்கு என்ன ஒன்றும் அவயங்கள் இருக்கணும். ஏற்கனவே பிரம்மம் ஆத்மானது நிர் அவயவம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கிறோம். அப்போ அவயங்கள் இல்லாதது. அவயங்கள் இல்லாத ஒன்று ரூபமாக நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு? நிராகாரனா ரூபமற்றது, வடிவமற்றது. அது ரூபமும் வடிவமும் ஆயிடுச்சுன்னா அது ஒரு செயல் செய்யக்கூடிய தன்மையில் வந்துடும். அது அக்கர்த்தாவா அபோக்தாவா ஆக முடியாது. ஆனால் ஆத்மாவாகிய நான், புருஷனாகிய நான் அக்கர்த்தா அபோக்தா இல்லைங்களா? அப்போது நமக்கு ரூபங்களும் வடிவங்களும் இல்லாதவங்க தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா ஆத்மா நானும் உணர்ந்தவங்க தானே நம்ம எல்லாருமே. அதனால் ரூபங்களும் வடிவங்களும் அற்றவங்க அப்படின்னு. அப்போது அதுக்குள்ளேயே என்ன வந்தது? ரூபமும் வடிவமும் வருதுன்னா நமக்கு இல்லை செயல் கருவிகள், ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு இல்லை நம்மக்கிட்ட. அதாவது ஆத்மா கிடையாது அப்படின்னக்குள்ள அது நிர் அவயவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவது நிர்வத்தியோ, எவ்வித நோய் நொடியும் கிடையாது. எது ஒன்று தோன்றுதோ, எது ஒன்று உறுப்புகள் இருக்குதோ அந்த உறுப்புகள் நாளடைவில் தேய்மானம் ஆகுதோ அதுக்கு தானே நோய் ஒன்றும். அப்போது ஆத்மா தோன்றவே இல்லை, அதுக்கு உறுப்புகளும் கிடையாது. அப்போ நோய் நொடியும் அதுக்கு கிடையாது. அதான் நிர்வத்தியோ அப்படின்னா எவ்வித நோய் நொடியும் இல்லாதவன். நிராமயோ, ஆமயம் என்கிற உடல் நோயோ மனநோயோ அதுக்கு கிடையாது. ஏன்னா
சூஷ்ம தேகமும் ஸ்தூல தேகமும் காரண தேகமும் எதுக்கு இருக்குதோ அதுக்கு தான் இது எல்லாம். மனநோயோ உடல்னால் வரக்கூடிய நோயோ அதுக்கு உண்டு. இப்போ நிராமயோனா அந்த எதுவுமே அந்த 3 தேகங்களும் அற்ற நிலையில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்குது, தன்னிலையில் இருக்குது. 3 தேகத்துலேயும் அது எப்படி இருக்குது? சாட்சி ரூபமாக இருக்குது. அது இல்லாத, அந்த காரணம் இல்லாத இது எதுவுமே காரியங்கள் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அதாவது சூஷ்ம தேகம், ஸ்தூல தேகம், காரண தேகம் எதுவாக இருந்தாலும் இது இல்லாத இருக்க முடியுமா? இப்போ மண்ணே எடுத்துக்கிறோம். மண்ணுனால தான் இந்த பானைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது மண்ணு தான் பானையாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, பானைன்றது ஒரு நாமம் தானே. நீங்கள் அந்த பானையை மட்டும் எடுத்துகிட்டு வர முடியுமா? மண் இல்லாத எடுத்துகிட்டு வர முடியாது. அதேமாரி தான் நகைகளும். இப்போது தங்கம் இருக்குது, தங்கத்தினால பலவித ஆபரணங்கள் நம்ம உருவாக்குறோம். ஆபரணங்களை ஒரு மோதிரத்தையோ ஒரு செயினையோ ஒரு நெக்லஸையோ தனியாக எடுத்துகிட்டு வர முடியுமா? தங்கம் இல்லாத. அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. இப்போ தங்கம் காரணம் இல்லாத எதுக்கும் வேல்யூ கிடையாதுன்றதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிராபாஷோ, நான் யாருக்கும் அறியப்படுவோம் நல்ல, நானே அறியவன், அதனால் அறிபவன். நான் வந்து சர்வ திர்க்காக இருக்கக்கூடியவன். அப்போது நானே அறிபவனாக இருக்கக்கூட நான் அறியப்படும் பொருளாக இருக்க முடியாது. அறிபவனா நானே தான் இருக்கிறேன். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் நிர்விகல்போ, விகல்பம்லாம் கிடையாது. விகல்பம்னா மாறுதலுக்கு உட்படாத உடல்ல தான் நான் விகல்பங்கள்லாம் ஏற்பது, மாற்றங்கள் ஏற்படக்குள்ள தான் விகல்பம். அப்போ நிர்விகல்போனா நான் மாற்றங்களுக்கு உட்படாதவன், எனக்கு மாற்றங்கள் எதுவும் கிடையாது, விகல்பங்கள் என்கிட்ட கிடையாது. ஏன்னா மனம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த மனதில் பலவிதமான காம குரோதாதிகள் வந்து போகும். எதையாவது ஒன்று அது பற்றிட்டு தான் இருக்கும். அட் ஏ டைமில் எதையாவது ஒன்று இது விட்டுச்சுன்னா இன்னொன்று பற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி விகல்பங்கள்லாம் என் மனதில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா மனம் தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிற நிலையில், நிறைவான மனதில், முழுமையான நிலையில், பூர்ண நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் தன்னை ஆத்மானு உணர்ந்த நிலையில் இருக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள அந்த மனதில் எந்த விதமான விகல்பங்களும் இருக்காது. அது சாட்சாத் ஆத்ம சைத்தன்யத்தையே பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த மனமாகப்பட்டது. சரி, அடுத்தது அகம் ஆதத, நான் ஆகாயம் போல் யாவற்றையும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வியாபகம்னா நம்ம ஒரு ஆகாயம் இருக்குது, ஆகாயத்துக்குள்ளார தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போ ஆகாயம் நமக்குள்ளாரையும் வியாபித்து தானே இருக்குது. அப்போது இது எந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்குது. அதுதான் வியாபகம். இப்போ அது வியாபகத்துக்கு நம்ம இப்போது நடைமுறையில் ஒரு உதாரணத்தை வச்சு பார்த்தோன்னா, ஒரு காஃபியை பார்த்துக்கலாம். ஒரு காஃபிக்குள்ளே சர்க்கரை போடுறோம். அந்த காஃபி நிறக்க அந்த சர்க்கரையானது மூழ்கி இருக்குல்ல, வியாபகம். எங்கேயாவது இல்லாத இடம்னு ஒன்று இருக்குதா? அதேமாரி ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம், ஒரு தண்ணியில் அந்த சால்ட் தண்ணி போடுறோம், இல்லை ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறோம், சால்ட் போட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சால்ட் ஆகப்பட்டது எல்லா இடத்துலையும் நிறைந்து தான் இருக்குது. அது வியாபகம்ன்றதை நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். அவர் எங்கே இல்லை அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கிறாருன்றது தான் வியாபகத்துக்கு உண்டான அர்த்தம். இதெல்லாம் நம்ம மனனம் பண்ணனா நான் யாருன்றது திடப்படும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் சுவாமி. இதெல்லாம் சங்கர சுவாமி சொன்னது, நானா சொன்னதில்லை. சங்கரானந்த சுவாமி சொன்னது, நானா சொன்னதில்லை. அப்புறம் நிஷ்கரிய அப்படின்னா எந்த இயக்கமும் கிடையாது. ஏன்னா ஒரு இயக்கம் இயங்குதுனாலே அது செயல்கருவிகள் அப்படி இருக்கணும் இல்லையா? ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் இருக்கணும். அப்போது இயக்கம் அற்றவன்னா அதுக்கு எந்த விதமான செயல்கருவிகளோ ஞானேந்திரியமோ கர்மேந்திரியமோ எதுவும் கிடையாது. அதனால் அது நிஷ்கரிய அப்படின்னு போக்குவரவும் கிடையாதுன்ற. அடுத்தது நித்திய முக்தோ, பந்தமற்ற சத்தாக காலம் கடந்திருப்பவன். அப்போது ஒரு காலத்துக்குள்ளார இருக்கிறது எது பிறந்ததோ அது காலத்துக்குள்ளார இருக்கும். காலத்துக்குள்ளார எது இருக்குதோ அது பந்தம் உடையதாக இருக்கும். இது காலம் இல்லாதது, காலாதீதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் ஆத்மாவாகிய நான் வந்து காலத்துக்கு உட்படாதவன் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ நான் அவனுக்கு எந்த பந்தமும் எனக்கு கிடையாது. அப்புறம் அச்சுது, வீழ்ச்சியற்றவன். யார் வீழ்ச்சி உடையவனாக இருக்க முடியும்? எவன் தோன்றினாலும் அவன் தான் வந்து ஒரு வீழ்ச்சி, யாருக்கிட்டையாவது ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சு தானே ஆகணும். இவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. இவன் வந்து அனாதி, எப்பயுமே இருக்கிறவனுக்கு எப்படி வீழ்ச்சி இருக்கும்? அதே மாதிரி வீழ்ச்சி இருக்கணும்னா அவன் அந்நியமாக ஒன்று இருக்கணும். அப்போ தானே போராடி ஏதோ ஒரு தோத்தான், வீழ்ச்சி அடைஞ்சான், தோல்வி அடைஞ்சான்னு ஏதோ சொல்ல முடியும். அந்நியமே கிடையாது. இது ஒன்று தானே இருக்குது. ஏகம் தானே சொல்கிறோம் நம்ம. ஏகம் ஏவ அத்வைதியம் தானே சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துலேருந்து வச்சு பார்த்தோன்னா வீழ்ச்சின்றது கிடையாது. ஒரு பொருள் தான் இருக்குது. அப்போ அது வீழ்ச்சி அடையணும்னா இன்னொன்றுத்து கூட தோற்று போகணும் இல்லையா? அப்போ இன்னொன்று இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது ஒன்று துவைதம் இருக்கணும். இல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ நிர்மலம்னா அவித்யா என்னும் மலமற்றவன். எனக்கு எந்த விதமாக பந்தப்படுறவனுக்கு தான் அந்த மலம்னா அந்த கர்மங்கள்லாம். இந்த பந்தம் இல்லாதவன் நிர்மலம்னா அவனுக்கு எந்த விதமான மலமும் கிடையாது, மலமற்றவன் அப்படின்னு சொல்லலாம். நிக்ஷலோ அப்படின்னா சலனமற்றவன். எதையா ஒன்று பற்றிட்டு இருக்கிறவன் தான் சலனம் உடையவன். சலனமற்றவன் எந்த சலனமும் இல்லாத
பூரணமாக, நிறைவாக, மன அமைதியாக, சாந்தமாக, சுப்ரமாக அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பான். அனந்தம் அப்போ தான் சொல்லலாம். சத் சித்து எங்கே இல்லைன்னு பார்க்குறோம்? எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சு இருக்கிறதுனால, எல்லையற்ற தன்மையில் இருக்கிறதுனால அதை அனந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிதித்தியாசனம் பண்ணக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கணும். சுத்தோ அகம், நான் அவித்யாவின் காரியத்தால் விளையும் சம்சாரம் அல்ல. அவித்யானா என்னங்க? அறியாமை. அந்த அறியாமையின் விளைவா விளையக்கூடிய சம்சாரம் நான் அல்ல. ஏன்னா அந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டவன் தான் நான். ஆத்மாவாகிய நான் வந்து சம்சாரத்திலேருந்து விடுபட்டவன். அப்படி இருக்குள்ள எனக்கு சம்சாரம் கிடையாது. அஜர அப்படின்னா உடல் நிமித்தமான துயரமற்றவன். அஜரன்னா உடல் நிமித்தமான எந்த துயரமும் கிடையாது. ஏன்னா அந்த உடல் அவன் அல்ல, நான் அல்ல அப்படின்னு இருக்கணும். உடல் நிமித்தமான துயரம் எப்படி இருக்க முடியும்? அப்படி நிகழ்ந்ததுன்னா அதை சாட்சியா நின்று பார்க்குறவனா இருப்பேன். அந்த அனுபவம் எங்கே இருக்கும்? உடலில் இருக்கும். நான் அறிபவனா மட்டும் இருப்பேன். அஜர. அமரனா மரணம் இல்லை. தோன்றவனுக்கு தானே மரணம். எவன் பிறந்தானோ அவனுக்கு கொஞ்சம் காலம் இருப்பான், இப்போ மரணம்னு ஒன்று இருக்கும். தோற்றமே இல்லாதவனுக்கு அமரன் தானே. அமர ஊர்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அமரன்றது யாருன்னா தோற்றமும் அழிவும் இல்லாதவன், எப்போதும் இருப்பவன். எங்கே இல்லாத போயிடுச்சு? உருக்கத்தில் கூட இருந்துட்டு தான் இருக்குது. தன்னை உணர்ந்தவனுக்கு அந்த அறியாமை நீங்கி விழிப்பு நிலையில் தான் இருக்கிறேன்றது அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அமரம். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அவர் என்ன கேட்குறாரு, இதை சொல்லிட்டாரு. உடம்புக்குள்ள ஞானியாகப்பட்டவன் ஆத்மா அனாத்மாவை பிரித்து விளங்கி கொண்டு ஆத்மாவாகிய நான் எந்த தன்மையில் இருப்பேன்றது தான் முதல்ல சொன்னார். அடுத்தது அவர் கேட்குறார், அதையும் தாண்டி விவேகம் இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது விவேகி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படின்னா, விவேகி என்ன நினச்சிட்டு இருக்கானா, விவேகியை இங்கே வந்து ஒரு என்ன நினச்சிட்டு இருக்கானா, சூன்யம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதாவது இப்போ சுவாமி காலையில் சொன்னாங்க இல்லையா, புத்தி வரைக்கும் தான் அவன் வந்து பிரதானம்னு நினச்சிட்டு இருப்பான். புத்தி தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஏன்னா புத்தியும் ஒரு அறிவு ஸ்வரூபம் தானே. நம்ம அறிவை தானே பிரதானமாக சொல்கிறோம், பூரண அறிவை தானே ஆத்மான்னு சொல்கிறோம். அதனால் அவன் என்ன சொல்கிறான், புத்திக்கு அறிவு இருக்குது. ஆனால் அவனுக்கு புரியலை என்னன்னா, அந்த புத்தியோட அறிவு வந்து மாறக்கூடிய தன்மையில் இருக்குது. இன்னொருத்தவங்க கொடுக்குற ஒரு இன்புட்னால அந்த புத்தி அறிவு மாறக்கூடிய தன்மையில் இருக்குது, தன்னை இழக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்குது. மனன்றது சலனம் அடைகிற தன்மையில், அதிகபட்ச சலனத்தில் அந்த புத்தியோட அறிவியும் கூட ஓவர் கம் பண்ணிடும். அந்த நிலையில் அது ஸ்திரமான ஒரு அறிவாக இருக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, புத்தி தான் அறிவு, புத்தின்றது அறிவு, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அதுவே பிரதானம் மூலமானது, அதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் சூன்யவாதிகள். காளி சுவாமி சொன்னாங்க, இல்லாதது. சூன்யம்னா இல்லாததுங்க, முக்காலமும் இல்லாதது. அப்போது இல்லாததுலேருந்து எப்படி இருக்கிறதுன்றது ஒன்று உருவாகும். இப்போது நம்மளே சொல்லுவோம், சட்டியில் இருந்தால் தான் வரும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இல்லாதது எப்படி இருக்கிறதா அந்த ஜெகத்தாக வந்திருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லைங்களா. அப்போது நம்ம எடுத்துக்கிட்டாலே விதை ரூபமாக அவ்யக்தமாக மொத்த ஜெகத்தும் பிரளய காலத்தில் அவ்யக்தமாக ஒரு விதை ரூபமாக மறைஞ்சு இருந்திருக்கு, ஹிடன் ஸ்டேட்டில் இருந்திருக்கு. அது வெளிப்படக்கூடிய வியக்தமாக வெளிப்படக்கூடிய தன்மையில் அது என்னது, இந்த ஜெகத்தாக ஃபார்மேஷன் ஆகுது. அப்படி இருக்கக்குள்ள இல்லாத ஒன்று எப்படி இருக்க முடியும்? சூன்யத்திலேருந்து எப்படி வந்து இந்த சிருஷ்டி ஆகப்பட்டது வெளிப்பட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சூன்யத்தை அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிராகரணம் பண்ணுறாரு. சரி, சூன்யம் நிராகரணம் பண்ணப்பட்டதுக்கு அவன் வந்து ஒரு தெளிவடைஞ்சிடறான். தெளிவடைஞ்ச உடனே அவன் கேட்குறான், சரி சாமி, அப்போது நான் ஆத்மான்றதை நான் விளங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அடுத்தது சொல்கிறார், முட்டாளே. ஏன் அப்படி முட்டாளுன்னு சொல்கிறாருன்னா, அவர் சாதாரணமாக அந்த முட்டாள்னு வார்த்தை யூஸ் பண்ணலை. ஏன் யூஸ் பண்ணுறாருன்னா, விவேகம் இல்லை. அனாதிகாலம் தொட்டு நம்மக்கிட்ட 2 நான் இருக்குன்றத அறிவு அவனுக்கு இல்லவே இல்லை. ஒன்று தான் இருக்கிறதா அவன் நினச்சிட்டு இருக்கான். ஒன்று மாறக்கூடிய நான், அகங்கார நான், ஒன்று சாட்சி நான். 2 இருக்கிறத அவன் விளங்கவே இல்லை. அப்படி விளங்கிட்டு இருந்தானா அவன் விவேகம் உடையவன். அதனால தான் அவனை முட்டாள்னு ஒரு பாயிண்ட் பண்ணுறாரு. விவேகம் இல்லாத ஒன்றால் நீ ஒரு உபநிஷத் நூட்களையே உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே கூட அதை படித்து அதில் இருக்க பதார்த்தங்களை சரியான விதத்தில் என்ன நோக்கத்தில் அது எழுதப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு விவேகம் பத்தாது. அதனால் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆச்சாரியர் அன்னைக்கு அவர்கிட்ட இந்த உபதேசத்தை மொத்தையும் உடல் பொருள் ஆவி மொத்தத்தையும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணி, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும்னு சொல்லி அவரை வந்து தாழ்மையோடு வணங்கி அவரோட ஆசையோட இதை அவன் புரிஞ்சு தான் யாருன்னு விளங்கிக்கணும். அப்போ தான் அது சரியானதாக இருக்கும். இல்லைன்னா
அந்த உபநிஷத் நூட்களில் என்ன இருக்கோ அவனுக்கு என்ன அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதுதான் சொல்கிறார், முட்டாளே, உடலுக்குள் இருக்கும் உன்னை உடலுக்கு வேறான சத்ரூபமான அழியாத ஆத்மாவாக உபனிஷத்துக்கள் துணையாலும் உனது யுக்தி என்னும் யுக்தியாலும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் இந்த யுக்தின்றதுல 2 அனுமானம், அர்த்தாபத்தி 2 விஷயம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு போகணும், டெப்த்தாக வேணும், அவுட்லைன் கொடுத்துட்டு போகணும். இப்போது அனுமானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு புகை எங்கேயோ ஒரு யாகசாலையில் ஒரு புகை வருது. புகை வர்றதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நெருப்பு இருந்தால் தான் அந்த புகை வரும். காரணத்தை அறிஞ்சிக்கிறோம், காரியத்தை வச்சு அங்கே காரணத்தை அறிஞ்சிக்கிறோம். சரி, காரணத்தை வச்சு காரியத்தை அறிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னா முன் அனுபவத்தின் தொடர்பால். முன்னாடி நம்ம இதை பார்த்துருப்போம், நெருப்பு புகைன்னு எங்கேயாவது வந்ததுன்னா கட்டாயம் நெருப்பு இருக்கும்னு நம்ம முன் அனுபவத்தை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு யாகசாலையில் ஒரு புகை வர்றதை வச்சு நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம், காரணத்தை விளங்கிக்கிறோம், முன் அனுபவத்தின் தொடர்பாக நம்ம விளங்கிக்கிறோம். இது அனுமானம். அர்த்தாபத்தினா எப்படின்னா 2 உண்மைகள், அதாவது எதிரும் புதிருமான 2 உண்மைகள். அதில் இது உண்மைன்னு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் 2வதும் உண்மைன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? 2 உண்மைகளாக இருக்க முடியும். அப்போ 2வதும் உண்மையாக இருக்குதுன்னா அந்த 2வது இருக்க உண்மைக்கு சரியான பலம் கொடுத்து அதுவும் உண்மைதான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதுதான் அர்த்தாபத்தி. ஒரு உதாரணத்து மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தேவதத்தன் இருக்கான், அவன் பகலில் உணவு எடுத்துக்கல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நம்மளே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே அவனை பார்க்குறோம், ஒரு சொட்டு தண்ணி கூட எடுத்துக்கல, ஆனால் உடல் பருமனாக இருக்கிறான். சரி, 2மே உண்மை தானே. பார்க்குறோம், உடல் பருமனாகவும் இருக்கிறான், அவன் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடலை பகலில். 2மே கான்ட்ரரியாக இருக்கா இல்லையா, எதிரும் புதிருமா இருக்கா இல்லையா? அவன் சாப்பிடலன்னா குண்டா எப்படி இருக்க முடியும், உடல் பருமனா எப்படி இருக்க முடியும்? அப்போது அடுத்ததுக்கு வரும், இரவில் அவன் சாப்பிட்ருக்கான், அதனால் பருமனாக இருக்கான். அப்போ 2வது இருக்கிற பாயிண்ட்டை நம்ம ஒரு பலம் கொடுத்து தூக்குறோம். அவன் பகலில் சாப்பிடலாதான்ப்பா, எனக்கும் தான் தெரியுது, குண்டா இருக்கிறான், இரவில் சாப்பிட்ருப்பான், அதனால் குண்டா இருக்கிறான். இது அனுமானம், அர்த்தாபக்தி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது யுக்தியின் மூலயமா சுவாமி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்லோகத்தை நம்மளுக்கு சொல்லித்தராரு. அந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆத்மா நான் சேர்க்கையால் ஆனவன் அல்ல. அந்த ஸ்லோகத்தோட மொத்த தாற்பயம் அதுதான். இது போன வகுப்பில் நம்ம பார்த்தோம், சேர்க்கையால் ஆனவன் இல்லை, அதாவது அசம்பிளேஜ் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு கூட்டு சேர்க்கை இல்லைன்றார். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, பேட்டரி இருக்குது, ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, நெட்வொர்க் கேபிள் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செல்ஃபோன் உருவாகுது. அது டிஸ்பிளே வேறு இருக்குது. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது, அப்புறம் சிபியூ இருக்குது. சிபியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு ஒன்று இருக்குது, மதர் போர்டுன்னு இருக்குது, அதில் ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஒன்லி மெமரின்னு இருக்குது, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்புறம் மினி பேட்டரி இருக்குது, மேக்ஸ் பேட்டரி இருக்குது. இப்போ இதெல்லாம் கம்போஸ்ட் ஆல் டுகெதர் அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அசம்பிளேஜ் அல்ல ஆத்மாவாகப்பட்டது அப்படின்றது தெளிவுபடுத்துறதுக்காக ஆத்மான்றது முழுமை. அதில் ஏதாவது ஒரு பகுதிகள் சேர்க்கப்பட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ஒரு முழுமைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆத்மாவாகிய நான் சேர்க்கையால் ஆனவன் அல்ல அப்படின்றத சுவாமி அங்கே விளக்குறாங்க. அடுத்தது திருக் திருஷ்ய விவேகத்து மூலிமா விளக்கு வராங்க. திருக் என்றால் பார்க்கறது தான் திருக்கு. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த கண்ணு தான் பார்க்குறது, திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திருக்குன்றது பார்ப்பவன். சரி, இப்போ இந்த உலகத்தை பொறுத்தளவு இந்த உலகத்தை எதன் மூலயமா நம்ம அதிகப்படியாக நம்ம உணரணும்னா கண்ணு மூலயமா தான் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது கண்ணை திருக்குன்னு வச்சுட்டு இந்த உலகம்லாம் திருஷ்யங்கள்னு வச்சு பார்த்தோன்னா கண்ணு மாறக்கூடிய தன்மையில் இருக்குது. ஒரு மங்களாக தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த புறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கேட்ராக்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்குள்ள கண்ணோட பார்வை மாறுதலுக்கு உட்பட்டது இருக்குது. நம்ம சத்தியத்தோட லட்சணம் என்ன? மாறாதது, அழியாதது, அளவற்றது, அனந்தமானது. சத்தியம், ஞானம், அனந்தம் சொல்கிறோம், பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மாறக்கூடிய தன்மையில் இருக்கிறது அது எதுவோ அந்த கண்ணு மாறக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ கண்ணு திருக்கா அப்படின்னு கேட்டால் மாறக்கூடிய தன்மையில் இருக்கே, அப்போ அது கிடையாது, திருக்கா இருக்க முடியாது. சரி, கண்ணை பார்க்கக்கூடியது எது இருக்குன்னா மனமாக இருக்குது. மனம் எப்படின்னா திருக்கா வச்சுக்கிட்டு கண்ணை புலன்களை, பொறிப்புலன்களை திருஷ்யமாக வச்சு பார்த்தோன்னா மனதில் ஒரு விஷயமா ஒரு நேரத்தில் இருக்குது, பல விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று தோன்றுது, அழியுது, தோன்றுது, அழியுது, தோன்றுது, சனம் எதையாவது ஒன்று அது விகாரப்பட்டுக்கிட்டே இருக்குது மனம். அப்படின்னக்குள்ள மனமும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால மனமும் கூட
திருக்கா இருக்க முடியாது. அப்போது புத்தியை பார்க்குறோம். புத்தி வந்து இப்போ இவங்க சூனியவாதிகள் சொன்ன மாதிரி புத்தி வந்து ஸ்திரமான புத்தினா இங்கேயே உடைக்கப்படுது. நம்மளே சொல்லுவோம் நிறைய இடத்துல, என்னோட புத்தி அந்த சரியான விதத்தில் வேலை செஞ்சுருந்ததுன்னா அந்த காரியத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா அதை இன்னும் கொஞ்சம் விருத்தி ரூபமாக உருவாக்கியிருப்பேன், அந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அப்போது புத்தின்றதும் அங்கே ஸ்டாண்டர்ட் இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவும் மாறுதலுக்கு உட்பட்ட தன்மையில் இருக்குது. அப்படின்னுக்குள்ள புத்தியும் கூட திருக்கா இருக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா புத்திக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா ஆத்மா ஆகிய நான் இருக்குது, அகம் இருக்குது. அது மாறக்கூடிய தன்மையில் இருக்குதா? அதுக்கிட்ட மாற்றம் இருக்குதா? அது நித்தியமாக தானே இருக்குது. அதை பார்க்கக்கூடிய புத்தியும், அதாவது ஆத்மாவையும் பார்க்கக்கூடிய தன்மையில் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. அதனால் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சர்வ திருக்கா யார் இருக்காங்கன்னா ஆத்மாவாகிய நான் தான் இருக்கிறேன்னு வந்துருங்க. அதுதான் நல்லா அழகாக இருக்கும். சுவாமி அதை தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அடிக்கடிக்க. அப்போது இந்த திருஷ்யம் விவேகத்து மூலயமா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஆத்மாவாகிய நான் சர்வதற்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது திருஷ்யங்கள்லாம் என்னால் பார்க்கப்படுபவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3வது ஒரு ஃபாலோ பண்ணுறாரு. மாறுவதை அறியும் அறிவு மாறாதது. அதான் முதல்ல நம்ம பார்த்தோம். அப்போது பலவிதமான அறிவுகள் நம்மளுக்கு வந்து வந்து போகும். திடீர்னு ஒரு அறிவு மாற்றமுடையதாக இருக்கும். சின்னதாக ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த ப்ராடக்டில் ஒரு குறை ஏற்படுது. அப்போது அங்கே அறிவு என்ன பண்ணுது, குறை ஏற்படுது. முழுமையான அறிவு அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த குறையை வந்து ஆடியன்ஸ், நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணுறோம், அதை நம்ம எடுத்து அந்த கம்பெனிக்கு சொல்லக்குள்ள அவன் என்ன பண்ணுறான், அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன இது வரும், மறுபடியும் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த குறையை அவங்கக்கிட்ட சமர்ப்பிப்போம், அவங்க அதை முழுமையாக்கி கொடுப்பாங்க. அப்படின்னுக்குள்ள இந்த மாதிரி அறிவு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் ஒரு அறிவு தானே அதை செயல்படுது. அறிவு வேணும்ல அது இது பண்ணுறதுக்கு, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்போ அதில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அது ஒரு பூரண அறிவாக இருக்குமா? அது அப்போது ஒரு அறிவு வந்து இருக்குது, அது மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு அறிவு வந்துடும். அப்போ அது இருக்குமா? முன்னாடி இருக்க அறிவு இருக்காது. ஆனால் இந்த அறிவு எப்படின்னா மாறாதது. அப்போ மாறாத இருக்க அறிவு எதுவோ அதுதான் மாற்றங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். தாங்கிட்ட மாற்றம் இருந்ததுன்னா அந்த மாற்றத்தை அறியறதுக்கு இது இருக்காது, வேற ஒன்று வந்துடும் இல்லையா? அப்போது ஆத்மா ஆகியப்பட்டது மாறாதது. அப்போது மாறுவதை அறியும் அறிவு, மாற்றங்களை அறியும் அறிவு எப்படி மாறாததுன்னு சொல்லி நம்மளுக்கு முடிக்கிறார். இது யுக்தியால் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஸ்ருதி. மாற்றவே இல்லையா? சரி, இது யுக்தியால். அடுத்தது வந்து ஸ்ருதி மூலியமா, யுக்தி மூலியமா புரிஞ்சுட்டோம். அடுத்தது ஸ்ருதி மூலியமா சொல்லிக்கிறோம். ஸ்ருதினா முழு வேதம். ஸ்ருதினா முழு வேதம். ஸ்ருதினா முழு வேதம். அந்த முழு வேதத்தில் ஒரு அநேகமான பகுதி வந்து கர்மயோகத்தை பற்றி தான் சொல்லுது. அந்த கர்மயோகத்தில் ஆத்மாவை பற்றியோ, புருஷனை பற்றியோ, அகத்தை பற்றியோ, நான் பற்றியோ, விடுதலை பற்றியோ சொல்லியிருக்காரு. அந்த வேதத்தின் அந்தம், இந்த ஸ்ருதியில் அந்த பகுதி இருக்கு, அது வேதாந்தம் சொல்கிறோம். அதில் தான் மோட்சத்தை பற்றியோ, முக்தியை பற்றியோ, விடுதலை பற்றியோ சொல்லியிருக்கப்படுது. அப்படி தான் நம்ம வந்து வேதத்தை, ஸ்ருதி பிரமாணத்தை இது வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு 5 ஸ்லோகத்தை நம்மளுக்கு அந்த ஸ்ருதி வந்து பிரமாணம் பார்த்து 5 ஸ்லோகத்தை நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துது. அதை என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். முதல் ஸ்லோகம் யஸ்மாத் பரம் அப்படின்னு சொல்கிறார். யஸ்மாத் பரம்னா, அந்த யஸ்மாத் பரம்னா ஸ்வேதேஸ்வதரோ அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்குது. அந்த உபநிஷத்து அது வந்து குட்டி உபநிஷத்து. அந்த உபநிஷத்தில் யஸ்மாத் பரம்னு சொல்லியிருக்கு. ஆத்மா ஆகப்பட்டது பரம், மேலானது, அனைத்துக்கும் மேலானது அப்படின்னு சொல்கிறது தான் அது சொல்ல வருது. அது அந்த உபநிஷத்தில் 3:9 சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, புருஷனை விட, புருஷன்னா இங்கே ஆத்மா, நான், அகம், பிரம்மம் எது ஒன்றா புரிஞ்சுக்கலாம். புருஷனை விட மேலான, சூட்ச்மமான, ஸ்வப்பிரகாசமான, எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கும் ஒன்று உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா சூட்ச்மமானது. இப்போ சூட்ச்மமானதுன்னா, இப்போ ஸ்தூலம் இருக்குது, நம்மளுக்குள்ளாரே சூட்ச்மம் இருக்குது. அதை பார்க்க முடியுமா நம்மளால்? சரி, அப்போது ஒன்றுத்தையும் சின்னதாக ஒரு ஆட்டம் இருக்குது, அதில் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போனால் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிக்கல் இருக்கும். அதையும் ஃபைன் டியூன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு இடத்துல போய் நிற்கும். அது அதிசூஷ்மமானது. அப்போது ஆத்மாவாகப்பட்டது சூஷ்மமானது. அதுக்கு மேலே அதை வந்து உடைக்க முடியாது, அதுக்கு மேலே அது வந்து சின்னதாக பார்க்க முடியாது.
இப்போ சூஷ்மம்னா நம்ம புலன்களுக்கு எட்டப்படாதுன்னு புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக. அப்போது அவ்வளோ ஒரு ஃபைன் டியூனாக இருக்குது. சரி, புலன்களுக்கு படாததுன்னு நீங்கள் சொல்லிட்டா, ஆத்மாவாகிய நான் வந்து எட்டப்படுற விஷயம்னா அது தனியாக வச்சு பார்க்கணும். அது நானே தானே. அதையும் நம்ம விளங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது சொப்பிரகாசமானது. சொப்பிரகாசம்னா இப்போது சுவாமி கூட நிறையா இது 23வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்லியிருப்பார். அக்னி முதலான பிரகாசத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல இந்த ஆத்ம பிரகாசமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அக்னி முதலான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய பிரகாசமானது ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பகலில் சூரியன், இரவில் இருப்பாரா? இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு மூலாதாரம் ஒன்று இருக்கும், ஆத்மா பிரம்மம். அப்போது அவர் ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போ மூணு இருக்காங்க, நிலா இருக்காங்க, அவங்க ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. நம்ம வீட்டில் விளக்கு இருக்குது. அந்த விளக்கும் கூட ஒரு சர்டன் பார்ட் வரைக்கும் தான் அதோட வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த சோர்ஸ் எவ்வளோ தூரம், அந்த எண்ணெய் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் தான் அது வெளிச்சம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஏன்னா அது ஒன்று சார்ந்து இருக்குது. அதுக்கு ஒரு 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 பிரகாசத்தை அது சார்ந்து இருக்குது. ஒரு டிபெண்ட், ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் ஆத்ம பிரகாசமானது சொப்பிரகாசம். அது தன்னைத்தானேவும் அறிஞ்சிட்டு இருக்கும். தன்னுடைய முன்னிலையில் இருக்கிறது அத்தனையும் பிரகாசம் போட்டு காட்ட வல்லது. அது பிரகாசம் போட்டு காட்டக்குள்ள தான் மனதில் ஏறக்கூடிய அந்த விகாரங்களே நம்மளுக்கு புரிய வருது. இல்லைன்னா அது ஜடத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சேஷ்டான்னு சொல்லுவார் சாமி. மனதில் இருக்கக்கூடிய அந்த சேஷ்டாக்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது யாருன்னு கேட்டால் ஆத்ம பிரகாசம், சுத்த சைத்தன்யம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது சுவப்பிரகாசமானது அது சுய ஒளி கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இப்போ நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கேன்னா, யாரோ ஒருத்தவங்க என்னை துருத்துறாங்க, ஓடி போகிறேன், ஒரு திருடன் துரட்டுறான், நகை இப்படி போட்டிருக்கேன், ஒரு செயின் போட்டிருக்கேன், திருத்துறான், ஓடுறேன், ஓடி போய் ஒரு கும்மு இருட்டில் போய் மறைஞ்சிக்கிறேன். இப்போது அது அப்படியே வச்சுக்கோங்க. இந்தாண்ட பக்கம் கான்ட்ரரியாக ஒன்று பார்ப்போம். ஒரு பானை இருக்குது இருட்டில், ரைட்டுங்களா? இதையும் ரெண்டுத்தையும் பொருத்தி பார்ப்போம். இந்த பானை இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டார்ச் வேணும். அதை எடுத்து அடித்து காமிக்கிறது, இந்த பானை இருக்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு. நான் அதே கும்மு இருட்டில் அந்தாண்ட பக்கத்தில் இருக்கேன், அவனுக்கு பயந்து போயிருக்கிறேன். எனக்கு வேணுமா? நான் இருக்கிறேன்றதுக்கு டார்ச் போட்டு வேணும். அதான் சுய ஒளி உடையது. அந்த பானைக்கு டார்ச் போட்டு காமிக்கணும். அது இருக்குதுன்றத அங்கே காமிக்க வேண்டியது. அது பரப்பிரகாசம் உடையது, சார்ந்து இருக்கக்கூடியது, இன்னொரு ஒளியை சார்ந்து இருக்கக்கூடியது. நான் அப்படி கிடையாது அப்படின்றது தான் இங்கே இந்த முதல் ஸ்லோகத்தில் நம்ம ஸ்வயதேஸ் அதரோ உபநிஷத்தில் 3.39 சொல்லியிருக்கிறாங்க. புருஷனை விட மேலான சூஷ்மமான சொப்பிரகாசமான எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பதை தான் நம்ம பார்த்தோம். எல்லையற்று எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்குது. இன்னொரு விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணு தான் பானைகளாக இருக்குன்னா பிரம்மம் தான் ஜெகத்தாக இருக்குன்னு பார்த்தா ஏகதிருஷ்டி தானே. இங்கே அந்நியமே கிடையாது தானே, ஒன்று தானே இருக்குது. அப்போது தங்கம் தான் நகைகளாக இருக்குன்னா அப்போது ஆபரணங்கள் நகைகளாக இருக்கிறது எது? தங்கம் தானே. ஆபரணத்தை தனியாக எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, ஜெகத்தை தனியாக எடுத்துகிட்டு வர முடியுமா யாராவது ஒருத்தவங்க? அப்போ யோசிச்சு பாருங்கள், எது இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மம் தான், ஆத்மா தான், ஒன்று தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பிரிக்க முடியுமா அது தனியாக? இப்போ பானையை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வர முடியுமா? மண் இல்லாத நகைகளை தங்கம் இல்லாத பிரித்து எடுத்துகிட்டு வர முடியுமா? அதே மாதிரி இந்த ஜெகத்தை ஆத்மா இல்லாத பிரித்து எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியவே முடியாது. அது ஜட வஸ்து, அது இயக்கமே இருக்காது. அப்புறம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வியாபித்து இருக்குது ஒன்று உள்ளதா அப்படின்னு கேட்குற, கிடையவே கிடையாதுன்றது தான் நம்ம புரிதல் வேணும். ரெண்டாவது அடுத்த ஸ்லோகத்தில் அனைத்தும் சர்வம் இந்த புருஷமும் எல்லாம் சர்வமும் புருஷன் தான், புருஷனை தவிர ஒன்றும் இல்லைன்றது தான். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதுதான், புருஷனை தவிர எதுவுமே இல்லை என்று யாது காரணத்தினால் ஸ்ருதியானது புருஷனை பற்றி விளக்குகின்ற மந்திரத்தில் கூறியதோ அதை அறிந்த ஞானி எவ்விதம் உடலை நான். இப்போது நம்ம சரியாக புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா வித்தியாலயத்தில் இருக்க அனைவருமே ஆத்மா நான்ன்றதை விசாரித்து பார்த்து சும்மா குருட்டு பாடமாக நம்ம ஏற்றுக்கல. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஸ்ரத்தா வச்சு உள்ளார வந்துட்டோம். அப்புறம் விசாரம் பண்ணுறோம். அதில் வரக்கூடிய நம்மளுக்கு குறைகளை ஆச்சாரியரை அணுகி குருவை அணுகி நம்ம கேட்டு தெளிவு பெற்று நான் யாருன்றதில் நான் என்ன பண்ணணும், ஸ்திரமாக இருக்கிறோம். அப்படின்னுக்குள்ள இங்கே எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா ஏக திருஷ்டியாக இருக்கணும், பிரம்ம திருஷ்டியாக இருக்கணும். பார்க்குறதெல்லாம் இந்த சேரை பார்த்தாலும் சரி, இந்த வாட்சை பார்த்தாலும் சரி, இந்த கடிகாரத்தை பார்த்தாலும் சரி, இந்த கேமராவை பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி திருஷ்டி இருக்குமா, அந்த மாதிரி திருஷ்டி தான் ஆத்ம ஞானிக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவன் ரெண்டாவது ஒன்று அந்நியமாக பார்க்கவே மாட்டான். ரெண்டாவது ஒன்று துவைதமே அங்கே நொறுக்கப்படுது, காலியாக்கப்படுது, இல்லாத போக வைக்குது. அப்படி தானே? இப்போ ஒன்று தான் இருக்குது. அப்போது இங்கே ஆத்மா தான் எல்லாமாவே இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்போ புருஷன் தான் எல்லாமே இருக்கிறது தான் இந்த
ஸ்ருதியானது இங்கே சொல்லப்படுது. அதுதான் யாது காரணத்தினா ஸ்ருதியானப்பட்டது புருஷனை பற்றி விளக்குகின்ற மந்திரத்தில் கூறியதோ அதை அறிந்த ஞானி இந்த உடலை நான் நினைக்க மாட்டான்ல. இன்னொன்று பாருங்க, நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் இது என்னுடைய ரிமோட், இது என்னுடைய டிவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த உடம்பும் கூட ஏன் உடம்புக்கு, என்னுடைய உடம்புக்கு சரியில்லை, சௌரியம் இல்லை, ஜுரம் அடிக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளே இது நானாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இதை நானாக இருக்க முடியாது. அப்போ என்னுடையதுன்னு இந்த உடம்பை சொல்லிக்கிட்டே இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்குமே, இது என்னுடையதுன்னு சொல்கிறோம், இது நான் அல்லன்னு நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ இந்த உடம்பையே என்னுடையதுன்னு சொல்கிறோம், இதை நான் சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு இருந்துகிட்டு இருக்குமே, இதை விட ஒரு அறியாமை ஏதாவது இருக்குதா அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அசங்க புருஷ அப்படின்னு சொல்கிறாரு. தேகத்தின் தர்மங்களாகிய, இப்போ 3 தேகம் இருக்குது, 3 தேகத்துலேயும் இந்த ஸ்தூல தேகமாக இருக்கட்டும் சூஷ்ம தேகமாகட்டும் என்னங்க இருக்குது, சுகமும் துக்கமும் தானே. ரெண்டுத்தை தவிர எங்க சூஷ்ம தேகத்துலேயும் சரி கனவு காணக்குள்ளேயும் 2 தானே வெளிப்பாடு, சுகம் துக்கம். நினைவுலையும் கூட 2 தானே, இன்பம் துன்பம், 2 தவிர வேற என்ன இருக்குது? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இன்பத் துன்பங்கள், இந்த சுக துக்கங்கள் எதனாலும் ஆத்மாவாகிய நான் தீண்டப்படாதவன். ஏன்னா அது என்கிட்ட இல்லை. இந்த அனுபவங்களும் எல்லாம் எங்கே இருக்குது, என்னை சார்புடையதை இந்த உடம்புலையும் மனதிலையும் நிகழுது. நான் சார்பற்ற தனி முதல். ஆனால் அதை அறிகிற நான். அனுபவம் எங்கே ஏற்படுது பாருங்கள், ஒரு பழத்தை எடுத்து சுவைக்கிறீங்க, எங்கே ஏற்படுது அந்த சுவை? நாக்கில் ஏற்படுது, அப்புறம் மனதில், அப்புறம் புத்தியில் இந்த பழம் நல்லா இருக்குன்னு சொல்லும், ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்லும். அப்போ இதெல்லாம் எங்கே ஏற்படுது? சூஷ்ம சரீரத்திலையும் ஸ்தூலத்தையும் தொடர்புடையதாக இருக்குது, என்கிட்டயா ஏற்படுது. அதை அறிகிறவன் தான் நான். ஓ புளிப்பாக இருக்குதா கசப்பாக இருக்குதா அப்படின்னு அறிகிறவன் தான் நானாக இருப்பேன். அப்போது நான் எப்படி அதுவா அந்த தேகமாக முடியும், அந்த ஸ்தூலமாவோ சூஷமாவோ ஆக முடியாது. அசங்க புருஷக அசங்கோகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாண்டிகுத்தில் கூட சொல்கிறோம், அசங்கம்னா சங்கம் கூடி இருக்கிறோம், அந்த மாதிரி அசங்கம்னா சங்கம் கூடாது. சங்கம் கூடுறதுக்கு வேற ஒன்று இல்லை, ரெண்டாவதா துவைதமாக வேற ஒன்று இருந்தால் தானே சங்கம் கூடும். இப்போ தான் சொன்னேன், ஆத்மா தான் ஜெகத்தாக இருக்குது, மண்ணு தான் பானையாக இருக்குது, தங்கம் தான் அணிகலனாக இருக்குதுன்னக்குள்ள இங்கே ரெண்டாவது ஏது இருக்குது நான் சங்கம் கூடுறதுக்கு? ஒன்று தான் இருக்குது, அது பிரம்மம் தான், ஆத்மா தான். அது அசங்கம்னா சங்கம் கூடாததுன்னு புரிஞ்சுக்கிறோம். தேகத்தின் தர்மங்களாகிய சுகதுக்கங்கள் எதனாலும் ஆத்மா தீண்டப்படாது அப்படின்னு பிருகுதாரண்ய உபநிஷத்தில் 4:3 15-16 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. பிருகுதாரண்யத்திலே சொல்லியிருக்குதுன்னா அதை சரியாக எடுத்துக்கணும். ஏன்னா பிருகுனா பெரிய, ஆரண்யம்னா வனம், பெரிய வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய சின்னது. வேதத்தின் அந்தத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாட்டு கர்மகாண்டத்தை தான் சொல்லுது. மீதி இருக்க அந்தமாக இருக்கக்கூடியது உபநிஷத்துக்கள் கொஞ்சம் குறைஞ்சது தான் இருக்குது. அந்தம்னா முடிவு பகுதியில், அதுலேயும் பெருசாக பார்க்கப்படுது பிருகதாரண்ய உபதேசம். அந்த உபநிஷத்துலையும் என்ன இதை பற்றி தான் சொல்லுது, புருஷனை பற்றி சொல்லுதுன்றத சான்று கொடுக்குறாரு. பெரிய பெரிய இடத்துலையும் கூட என்னை பற்றி தான், நம்ம ஆத்மாவை பற்றி தான், புருஷனை பற்றி தான் சொல்லியிருக்கிறத விளக்கப்படுத்துகிறாரு. அதே அடுத்த ஸ்லோகத்தில் அதே பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4:3-7 இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக இருக்கிறது. ஸ்வயம் ஜோதினா கடன் வாங்கப்பட்டது கிடையாது, தன்னுடைய இருப்புக்கு தானே அறியக்கூடிய தன்மையில் இருக்குதான் ஸ்வயம் ஜோதி. ஏன் அதில் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் ஜட பிரகாசத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜடம் பரப்பிரகாசத்துவம்னா சார்ந்து இருக்கக்கூடியது, என்ன ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் ஆத்ம பிரகாசமும் சுய ஒளி கொண்டது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய அவசியம் அதுக்கு கிடையாது. அது பரப்பிரகாசம் கிடையாது, சுய ஒளி உடையது, சுய பிரகாசமும் சுயம் ஜோதி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த இடத்துல பிருகதாரண்ய உபநிஷத்தில் சுயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிக்கிறாங்க, ஒரு குரு ஒரு சிஷ்யன். அந்த பேர் இப்போ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. 2 பேரும் என்ன கேட்குறாங்க, சுவாமி ஜனகர்னு நினைக்கிறேன், சுவாமி அனைத்தையும் வழி நடத்துவது எது அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்போ நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பகலில் சூரியன் எல்லாத்தையும் வெளிச்சம் பாட்டு எல்லாத்தையும் வழி நடத்துது, இரவில் சந்திரன் வழி நடத்துது, அப்போ இருட்டில் ஒரு தீபமோ இல்லை தீப்பந்தமோ வழி நடத்தி செல்லுது. இப்போது பகல்லையே கூட யாராவது ஒரு அட்ரஸ் தெரியாத வராங்கன்னா வாக்கின் மூலயமா போப்பா, அந்த பக்கம் போய் அது திரும்பினா அந்த வீடு தான்ப்பா அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாக்கின் மூலயமா சொல்கிறோம். அப்போது இது எல்லாம் எப்படின்னா ஒரு சந்திரனையோ ஒரு சூரியனையோ ஒரு அக்னியோ ஒரு தீப்பந்தத்தையோ சார்ந்திருக்குது. ஆனால்
இங்கே ஆத்ம பிரகாசமானது எப்படி இருக்குதுன்னா, எதையும் சார்ந்து இருக்க தேவையில்ல. அது பகல்ல இருக்குது, இது இரவுல இருக்குது, இது கும்மிருட்டில் தான் வெளிச்சம் தேவைன்னு இல்லாத எல்லா நேரத்தையும் அது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில், அனைத்தையும் வழி நடத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல அவர்கிட்டே வாங்கி அதை அவருக்கே இதுவாக கொடுக்குறாரு. என்னன்னா, ஒன்று இருக்குது, அது நீதான், அது அனைத்தையும் பிரகாசப்படுத்தி காட்டக்கூடியது, வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருக்குது. அந்த கேள்விக்கு உண்டான பதில் அதிலிருந்து இவங்க இதை எடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு சுயஞ்சோதி பிரகாசம் அது என்பது நான் அதாவது இது ஸ்வப்பிரகாசம் என்பது இன்னும் ஒரு பரவொலியால் பிரகாசப்படுவது அல்ல. அது சுயம் ஜோதி, சுயம் பிரகாசம் உடையதுன்றத இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிக்வேதத்தில் காணப்படும் புருஷ சூத்தம், அதாவது ஏன் இங்கே இந்த புருஷ சூத்தம் ரிக்வேதத்தில் சொல்கிறாருன்னா, கர்மகாண்டத்தில் தான் இந்த ரிக்வேதம் மீதி இருக்குது. வேதத்தில் ஒரு அநேக பகுதி சொல்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடியது தான் இந்த ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் புருஷ சூத்தம்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சிட்ருக்கோம், வேதத்தின் அந்தமாகிய வேதாந்தத்தில் தான் ஞானத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம்ல. இல்லைப்பா தம்பி, அதெல்லாம் இல்லை. இது அதான் ஞானகாண்டத்திலையும் கூட கர்மகாண்டத்திலையும் கூட இதை சொல்லப்பட்டிருக்கு புருஷனை பற்றி. அப்போது அவன் எவ்வளோ மேலானவன், நீ எவ்வளோ மேலானவன் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு சான்று கொடுக்குறாங்க சுவாமி. தேகத்தின் வேறாக ஆத்மா உள்ளது என்பது கர்மகாண்டத்திலும் கூட கூறப்பட்டது. அப்புறம் அந்த மரணத்துக்கு பிறகு, உடல் அழிந்த பிறகும் ஜீவன் இருந்து செய்த கர்ம பலனை அடைகிறான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஷார்ட் நோட்டில் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு தேவதத்தன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இறந்துடுறான். அவனோட ஸ்தூல தேகம் அழியப்பட்டுருது. சூஷ்ம தேகம் என்ன பண்ணுது, இன்னொரு பிறவி எடுக்குது. அப்போ இன்னொரு பிறவி எடுக்குள்ள அவன் விஷ்ணுதத்தனா பிறக்கிறான். அப்போ விஷ்ணுதத்தனா அவன் பிறக்கக்குள்ள அவன் ஒரு செயலை செய்கிறான். அந்த செயலை செய்யக்குள்ள அந்த செயலுக்கு உண்டான கர்ம பலன், அவனுக்கு செயல் செஞ்சால் அதை ஒரு விளைவு ஏற்படும் இல்லை, ஒரு இன்பமோ துன்பமோ, ஒரு அவனுக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோ லாஸோ, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ப்ராஃபிட்னா இன்பம், லாஸ்னா துன்பம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே நமக்கு விளைவாக அவனுக்கு கிடைக்கும். அந்த பலனை எங்கேருந்து எடுத்து கொடுக்குதுன்னா, இந்த தேவதத்தனா இருந்தால அப்போ பாவ புண்ணியம் செஞ்சால, அந்த பாவ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அதன் பாவ புண்ணியம் தான் இதுக்கு இந்த விஷ்ணுதத்தனா இருக்கவனுக்கு உண்டான அவன் கர்மத்துக்கு உண்டான பலனை இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. அப்போது அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணணும், அந்த சூஷ்ம தேகம் வெளியில் போய் இன்னொரு தேகத்தை எடுத்து இந்த கர்மத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஞானம்னு ஒன்று எட்டப்படாத வரைக்கும் இந்த சம்சாரம் சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும்ன்றது தான் இங்கே சொல்ல வராங்க அடுத்த லைனில். அப்புறம் அடுத்தது இன்னையோட டாபிக் சூஷ்ம சரீரம். இப்போது சூஷ்ம சரீரத்தை பற்றி தான் இப்போ இன்னையோட வகுப்பு ஆரம்பிக்கணும். சூஷ்ம சரீரம் அப்படின்னா அது கம்போஸ்ட் ஆஃப், அது சேர்ப்பு, ஒரு 4 விஷயங்களோட சேர்ப்பு தான் சூஷ்ம தேகம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சரி, இந்த தேகங்கள்லாம் மொத்தமாக ஒரு 16 விஷயங்களில் 16 கலைன்னு சொல்லுறோம். ஷோடச கலை 16 கலைகளால் சேர்க்கப்பட்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை 1ன்னு போட்டுக்கலாம். அந்த காரணம்னு வச்சிடும் 1. இந்த ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, எத்தனை ஆச்சு? 11 ஆச்சு. இன்னும் 5 இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த அப்புறம் மனம், அகங்காரம், இந்த 11ஐயும் ஒருத்தவர் உயிர் போட்டணும்ல. அவர் யார் அப்படின்னா பிராணன். 5 பிராணன்கள். அது இல்லாத அவர் உயிர் பெற முடியாது. அப்போ 5 பிராணன்னு சேர்த்தா 16. இந்த புருஷனாகப்பட்டவன் 16 கலைகள் கொண்ட சோடச கலா உடையவன்றதை ஜென்ரலாக, ஏன்னா ஒரு சரீரத்தை பற்றி பேச வரக்குள்ள இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்த சூஷ்ம சரீரம்னு பார்த்தோம்னா, இந்த சூஷ்ம சரீரம் தான் ஒரு தேகம் ஒருத்தவங்க இறக்கப்பட்டதுக்கப்புறம் இது இன்னொரு உருவம் எடுக்குது. இந்த சூஷ்ம சரீரத்துக்கு பேர் இன்னொரு லிங்க சரீரம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கரணம்னு சொல்கிறோம். இந்த சூஷ்ம சரீரத்தில் 4 விஷயங்கள் இருக்கிறதா பார்த்தோம். மனம் தெரியும். மனம் ஒரு 6 விஷயங்களை பற்றிக்கிட்டு இருக்கோம். அதாவது காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம்னு 6 விஷயங்களை அது பிடிச்சிட்டு, ஏதாவது ஒன்று அட் ஏ டைமில் பிடிச்சிட்டு தான் இருக்கும் இந்த மனம். சரி, புத்தி அப்படின்னா சரி தப்பு நிச்சயத்தன்மை, இது சரி இது தப்பு அப்படின்றத புத்தி சொல்லும். சித்தம் என்ன, அது ஸ்டோரேஜ் பிளேஸ். மனம் முடிஞ்சிச்சு, புத்தி முடிஞ்சிச்சு, சித்தம். அகங்காரம் அப்படின்னா, அகங்காரம் என்ன பண்ணுவார், ஆத்ம சைந்தியத்தில் இப்போ 2 புறாக்கள் இருக்குதுன்னு சுவாமியார் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு மரத்தில் 2 கிளைகள் இருக்குது. ஒரு புறா அகங்கார நான், இன்னொன்று
சாட்சி நான் சொல்கிறார். இந்த அகங்காரம் நான் என்ன பண்ணுறது, இந்த சாட்சி சுத்த சைத்தன்யத்திலேருந்து இந்த ஒளியை பெற்று இவர் தானாக பிரகாசிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஞான் எனதுன்னு பொறுப்பேற்றுக்குவார் எல்லாத்துக்கும். ஆனால் இவர் ஒன்றும் பண்ணலை, இவர் பண்ணதா எடுத்து பொறுப்பேற்றுப்பார். அதுதான் அகங்காரம். உண்மையாகவே அகங்காரத்துக்கு இருப்பு நிலைன்றது கிடையாது. இந்த அறியாமல் இருக்க போய் தான் இந்த அகங்காரம் என்ன பண்ணுது நான் எனதுன்னு பொறுப்பேற்றுக்குது. அப்போ நான் எனதுன்னு வந்துட்டாலே அங்கே கர்த்தத்துவம் போக்திருத்துவம் வந்துடுது. அப்போ கர்த்தத்துவம் போக்திருத்துவம் வந்ததுன்னா பந்தம் ஏற்படுதுன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த வேறு அறுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த அறியாமையை முதல்ல நீக்கணும், அவித்தியாவை நீக்கணும். இந்த அறியாமை நீங்கப்பட்டிருந்தனாலே இந்த அகங்காரத்துக்கு திருப்பி பார்த்து நான் நல்ல அகங்காரம் என்ன பண்ணும். அப்போ அறியாமை நீங்கிடுச்சுன்னா அகங்காரம் எல்லாரும் போயிடுமா? இப்போ நான் பேசுகிறேன், இது அகங்காரம் தான். நீங்கள் கேட்குறீங்க, இதுவும் அகங்காரம் தான். அப்போது எது இப்போது அங்கே போயிடுச்சு அப்படின்னா அறியாமல் தான் நீங்கப்பட்டுச்சு. இவர் பொறுப்பேற்றுட்டு இருக்காருல்ல நான், அது நீங்கப்பட்டுச்சு. அந்த ரெட்டத்தன்மை நீங்கிடுச்சாங்க. அப்போ ஒருத்தவர் தான் இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிறாரு. பிரகாசப்படுறது தான் இது அத்தனையும். பிரகாசப்படுத்துக்கு இவர் தான் இவர் திருக்கு, அவர் திருஷ்யங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே நம்ம தெளிவரணும். அப்போது அந்த அகங்காரம் தன்னை யாருன்னு புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ யான் எனதுன்னு சொன்னது செய்தவன் அனுபவிச்சவன் சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஆத்மான்னு விளங்கிட்டு இருப்பார். அப்போ ஆத்மான்னு நான் விளங்கிட்டு இருந்தா அவர் பந்தப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இருக்காது. அவர் இந்த உடம்புக்குள்ளார இந்த ஒரு 5 அடி 6 அங்குலத்துக்குள்ளார இருக்கக்கூடியவராக தன்னை பாவனை பண்ணிக்க மாட்டார். அந்த பாவனை வந்துருச்சுன்னா ஜீவத்துவம் வந்துருச்சு. இந்த ஜீவத்துவம் வந்துருச்சுன்னா இந்த உடம்பளவு கட்டுப்பட்டவர், எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மமாகிய நான் இந்த உடம்பளவு கட்டுப்பட்டவனா ஆயிடுவேன். இந்த அகங்காரம் இருக்கக்கூட இது அறியாமை நீக்கப்பட்டாதான் அது வரும். இது சூஷ்ம தேகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. அடுத்தது முதல் ஸ்லோகத்துக்கு போ. சங்கம் ச அநேக சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரிச அவ்யபாகம் அசத்ரூபம் தத்கதம் சியாத் பூமான்யம். சரி, இங்க என்ன சொல்றாரு பொழிப்புரை பார்ப்போம். சூஷ்ம சரீரமானது பலவித கரணங்களின் சேர்க்கையாலான ஒரு கருத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அசம்பிளேஜ் பார்ட் என்னென்ன அசம்பிளேஜ் பார்ட்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 விஷயங்கள் ஒன்றா சேர்க்கப்பட்டது தான் இந்த சூஷ்ம தேகம்னு சொல்றாரு. இதில் பிரதான பகுதியாக மனம் சஞ்சலிக்கும் தன்மை உடையதாக இருக்குது. மனம் தான் பிரதான பகுதியை ஆக்குபை பண்ணது. அது சனம் சலிச்சுக்கிட்டே இருக்குது, மாறக்கூடிய தன்மையில் இருக்குது, சஞ்சலத்தன்மையில் இருக்குது. இன்னொன்றால் அறியப்படுவது, அது என்னது? திருஷ்யங்கள்னு சொன்னோம். இப்போதான் இன்னொன்றால் அறியப்படுவது அப்படின்னு சொன்னோம். சரி, அடுத்தது மாறிக்கொண்டே இருப்பது. ஒரு நிலையில் அது இருக்காது, ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, மாறாத ஒருத்தவனை என்ன நான் புரிஞ்சிக்க முடியுது. மாற்றங்கள் இங்கே இருக்க போய் தான் மாறாத என்ன நான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நான் மாறாத இருக்க போய் தான் அது மாற்றங்கள் எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மையில் நான் இருக்கேன். அது சதா சர்வ காலமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ தான் சொன்னேன். அதாவது இந்த குறிப்பிட்ட அளவுக்கு இருப்பது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கட்டு. இப்போது ஒரு சின்ன எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆகாயமாகப்பட்டது ஒரு குடம் நடுவில் வச்சோடனே அந்த குடத்துக்குள்ளாரையும் இருக்குமா இருக்காதா? குடத்துக்குள்ளாரி இருக்கும். அப்போ அந்த குடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஆகாயம் நான் குடம்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பலூன் எடுக்கிறோம், அந்த பலூனில் காற்று ஊதுறோம். எல்லா இடத்துலையும் தானே இருக்குது, வாயுவாகப்பட்டது, காத்தாகப்பட்டது. அந்த பலூனுக்குள்ளார போன ஆகாயம் என்ன, இப்போ பலூனுக்குள்ளார போன காற்றாகப்பட்டது என்ன நினச்சிக்கிட்டேன், நான் பலூன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ளார தான் மாத்திரமா எல்லாத்தையும் சாட்சி பாவத்தில் நின்று பார்க்கக்கூடிய தன்மை அது இங்கே மட்டும்தான் இருக்கிறதா நம்மளுக்கு அறியாமல் சொல்லுது. எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் எனக்குள்ளாரையும் இருக்குது. அது எனக்குள்ளார இருக்குது, இந்த உடம்புக்குள்ளாரையும் அதோட சைதன்யமாக்கப்பட்டது பரவல அறியும் தன்மை இருக்கும்ல. இருக்கிறதுனால அது என்ன நினச்சிக்குதுன்னா, அறியாமையில் நான் உடம்பளவு கட்டுப்பட்டவன். அதான் ஜீவத்துவம், அதான் சித் ஆபாசம். அந்த கரண அவச்சின்ன ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சிதாபாசன், அந்த கரண அவச்சின்ன ஆன்மா. உடம்பளவு கட்டுப்பட்டவன் நான். ஆத்மாவாகிய நான் எப்படி கட்டுப்படாதவன்? அப்போ இங்க என்ன சொல்றாரு சூஷ்ம தேகத்துல, இந்த உடம்பளவு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும்.
இந்த உடம்பு அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே வெளியில் பார்த்தா இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம உறக்கத்தில் போகக்குள்ள அந்த சூஷ்மதாகப்பட்டது எப்படி ஆகும்னா ஒரு பந்து மாதிரி ஆகி, கோலகம்னு சொல்லுவாங்க, ஒரு பந்து மாதிரி ஆகி இருதயத்தில் ஒடுங்கிடும். நம்மளுக்கு விழிப்புன்னு வந்தோடனே அது ஸ்ட்ரெச் ஆகி நம்ம உடம்பு எவ்வளோ ஒரு 5 அடி 9 அங்கலம்னு வச்சுக்கோங்களேன், 5 அடி 6 அவங்களுக்குள்ளார சூட்சுமம் அதுக்கு தேர்ந்த மாதிரி அது ஸ்ட்ரெச் ஆகி நின்றுக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த கட்டுக்குள்ளார தான் இருக்கும், வெளியில் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா சூஷ்ம தேகமும் எப்படி இருக்குன்னா நாடி அதாவது ஒரு பீர்க்கங்காய் எடுத்தேன்னா அது பிணைஞ்சு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா சூஷ்ம தேகமும் ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சு இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்த இது பாருங்கள், இது ஒன்றும் ஒரு சூஷ்ம தேகம்னா அப்போ எல்லாரோட சூஷ்ம தேகமும் பல பின்னல்களாக பின்னி ஒரு பவுண்டாக இருக்குது. அதுதான் இரணிய கர்ப்பம்னு சொல்கிறோம். அது சமஷ்டியாக பார்த்தா இரணிய கர்ப்பம்னு சொல்கிறோம். அந்த சூஷ்ம தேகம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகக்குள்ள அது இன்னொரு தேகத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, அறியாமையில் இருந்தால். அப்போ அறியாமல் நீங்கப்பட்டுச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்பே அறுபட்டுரும், அந்த பிரிவியோட முடிஞ்சிடும். இப்பயே அந்த ஸ்திரத்தன்மை, ஞானத்தில் ஸ்திரத்தன்மை வந்துருச்சுன்னா அவங்க ஜீவன் முக்தன். அதுக்கு அந்த அந்த அறிவு விளங்கி சுடராக இருக்கிறான், இப்பயே வரலன்னா அந்த உடம்பு அழியக்குள்ள விதேக முக்தி அடைஞ்சிடுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சுயமாக இருக்க முடியாதது இது இருக்குமா? ஆத்ம சைத்தன்யம் இல்லைன்னா இருக்குமா? இப்போதான் சொன்னேன், மண்ணை எடுத்துட்டு பானையை கொண்டு வாங்கினா முடியுமா? அப்போது தங்கத்தை எடுத்துட்டு அணிகலனை கொண்டு வாங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சூஷ்ம தேகம் இருக்கணும்னாலே, அது இருக்குதுன்னு தெரியணும்னாலே அங்கே என்ன வேணும்? ஆத்ம சைத்தன்யம் வேணும். அப்போ அதுக்கு என்ன? சூஷ்ம தேகத்துக்கு சுய இருப்பு இல்லாதது, அது உன்னை சார்ந்து இருக்கக்கூடியது. அப்போ ஆத்மாவாகப்பட்டது சார்பற்ற தனி முதல் அப்படின்னு சொல்லிட்டு இது சார்புடையது. இப்படிப்பட்ட ஒன்று எப்படி நானாக இருக்க முடியும்? இந்த தன்மையில் இருக்குது அந்த சூஷ்ம தேகமாகப்பட்டது, அது எப்படி நானாக இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம். இதில் ஒரு வார்த்தையும் தனியாக கூட பிரித்து பார்க்கலாம். இங்கே லிங்கம்னா சூஷ்ம சரீரத்துக்குரியது. அப்புறம் இது அநேகம்னா பலவிதமான பலவிதம்னா சேர்க்கை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அசம்பிளேஜ் ஆஃப் ஆல் டுகெதர் சூஷ்ம தேகம்னு சொல்கிறோம். அதான் அநேகம். இது சம்யுக்தம்னா இதால் கோர்க்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. அதாவது புட் டுகெதர், ஆல் ஆர் த திங்ஸ் ஆல் புட் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சலம்னா சதா சர்வகாலமும் சலிச்சுக்கிட்டே இருக்குது. திருஷ்யம்னா அறியப்படுவது. அப்புறம் விகாரம்னா ஒரு இதில் இருக்க மாறுதலுக்கு உட்பட்டே இருக்குது. எது? இந்த சூஷ்மதாகமாகப்பட்டது. அவ்வியபாகம்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அளவுக்கு உட்பட்டது. இந்த உடம்பு அளவுக்கு தான் அது இருக்கும். இப்போது இன்னொருத்தர், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு அளவுக்கு தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. இப்போ ஒரு சைஸ்ன்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமா, இவங்க ஒரு 5 அடி இருக்காங்கன்னா அது அளவுக்கு தான் சூஷ்ம தேகம், அதை தாண்டி ஸ்ட்ரெச் ஆகாது, வெளியில் போகாது. அதே மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 9 அங்கலம்னா இதுக்குள்ளார தான் ஸ்ட்ரெச் ஆகி நிற்கும். அது இரவில் நம்ம தான் சொன்ன மாதிரி ஒரு கோலகம் பந்து மாதிரி உருண்டு அது உள்ளார இருதயத்தில் இருக்கும். அது நம்மளை விழிப்புன்னு வந்தோடனே அது ஸ்ட்ரெச் ஆகி நம்ம உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது பறந்து இருக்கும். சரி, அடுத்த ஸ்லோகம். அப்படி இருக்க அசத்ரூபமாகப்பட்ட இந்த சூஷ்ம தேகம் எப்படி நானாக ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஏவம் தேகத்வயம், அதாவது இப்போ ஏவம்னா முன்னாடி முன்னாடி போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இந்த துவயம்னா இந்த சூஷ்ம தேகம் ஸ்தூல தேகம். அந்நியக, எதுக்கு அந்நியம்? ஆத்மாவுக்கு அந்நியம். இப்போ ஆத்மாவுக்கு அந்நியம்னா அது ஆத்மா அல்ல. எது? ஸ்தூலமும் சூஷ்மமும் ஆத்மா அல்ல. அந்த ஆத்மா ஆகப்பட்டது எப்படி இருக்கும்? புருஷன் முழுமையா, அது அசம்பிளேஜ் அல்ல, கோர்க்கப்பட்டதல்ல, மேனுஃபேக்சர்ட் 4-5 காம்பவுண்டால் உருவாக்கப்பட்டது அல்ல. அது ஒரு புருஷன் முழுமையாகப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஈஸ்வரக அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்வரகன்னா என்ன ஈஸ்வரகன்னா என்ன? கட்டி ஆளும் தன்மை, கண்ட்ரோலிங் சிஸ்டம், கட்டி ஆளும் தன்மை, அது மொத்தத்தையும் கட்டி ஆளும் தன்மை அந்த ஈஸ்வரனுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவன் தான் ஆத்மாவாகப்பட்டவன் அப்படின்னு. சர்வாத்மா அப்படின்னா எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா ஒன்று தான், சர்வ ஜீவர்களுக்கும் அது ஒன்றா இருக்கிறதால சர்வாத்மா அப்படின்னு சொல்கிறோம். சர்வ ரூபம், எல்லா ரூபங்களும் என்னுடைய ரூபங்கள் அப்படின்றது தான் அங்கே சொல்கிறேன். அதோட பொழிப்புரையை நம்ம பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா. அப்புறம் சர்வரூபம் சொன்னாரா, அதோட உள்ள
சர்வாதீதம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ரூபங்கள், எல்லா ரூபங்களும் என் ரூபங்களா இருந்தும் கூட அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாயிண்ட்டையும் பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அகமாகப்பட்டவன் நான் மாறுதலுக்கு உட்பட்டவனா இருப்பனா, அப்படி இருக்கக்கூடிய நான் ஆத்மாவா இருப்பனா அப்படின்னு சொல்றாரு. அதோட பொழிப்புரை என்னன்னா, மேற்படி விசாரணையின் மூலம் ஸ்தூல சூட்ச்ம தேகங்களுக்கு வேறாக வைக்கப்பட்ட ஆத்மாவானது முழுமையாக இருக்கிறது. இது கோர்க்கப்பட்டது கிடையாது, முழுமை. பிரபஞ்சத்துக்கு தலைமையாக எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மாவாக எல்லா ரூபங்களுக்கும் எல்லா ரூபங்களையும் தன் ரூபமாக பெற்றிருந்தும் அவற்றில் ஒன்று கூட தன் ரூபமாக கொள்ளாமல், அதுக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்றாருல, அதுல ஒன்று கூட தன் ரூபமாக கொள்ளாமல் மாறாமல் இருந்து அனைத்தையும் அறிவாக யார் இருக்கா? ஆத்மாவாகி நான் இருக்கேன், இந்த புருஷன் இருக்கேன் அப்படின்னு நம்ம தெளிவாக வச்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம். இன்னும் 2 ஸ்லோகம். இன்னும் 2 ஸ்லோகம் தான். இவ்விதம் 2 தத்துவங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது ஆத்மா அனாத்மா 2 தத்துவங்களுக்கு அடுத்தாக ஒன்று முழுமையான சைத்தன்ய வடிவான மாறாத அனைத்துக்கும் அனைத்திலையும் வியாபகம் பண்ணக்கூடிய தன்மையில ஆத்மா மற்றும் அதனால் அறியப்படுபவை வியாபிக்கப்படுபவை ஜடமாகிய அனாத்மாக்கள். ஆத்மாவாக அறியப்படுவதும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும், எல்லாத்திலையும் வியாபிக்கப்படுவதும் ஜடமாக இருக்கக்கூடிய அனாத்மாக்கள் தான் இந்த ஜெகத் அப்படின்னு சொல்றோம். ஆக ஆத்மா ஜெகத் இந்த 2 தத்துவங்களும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஆத்மா ஜெகத் 2 விஷயங்கள் அறிமுகப்பட்டது. எனவே 2 உள்ளன என்று துவைதம் வந்துடும்ல. ஆத்மா ஜெகத்துன்னு 2 சொல்லிட்டா 2 உள்ளதுன்னு துவைதம் வந்துடும். நம்ம அத்வைதத்துக்கு ஹானியை உண்டாகும்ல. அதனால கூறப்படுது. இது ஒரு சந்தேகத்தை உட்படுது. எப்படி 2 இருக்கணும் அப்படின்ற சொல்றாரு. அப்படி இல்லை, 2 இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டும்தான், இரண்டாவதாக இருப்பது மித்யா அப்படின்னு உங்க வார்த்தை ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அனாத்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போதான் ஆரம்பிக்கிறார். 2வதா ஒன்று இருக்குது இல்லையா, அது மித்யா. ஆத்மா சத்தியம், அந்த ஜெகத்துன்னு சொல்றது மித்யா. இந்த ஜெகத்துன்றது எங்க இருந்துன்னு பார்த்தோம்னா நம்ம அகங்காரத்திலேருந்து ஆரம்பிச்சு புத்தி, மனம், சித்தம், அதை பொறிப்புலன்கள், அதனால அனுபவிக்கக்கூடிய இந்த மொத்த உலகம், இது எல்லாத்தையும் நம்ம எதுன்னு சொல்றோம், மித்யான்னு சொல்றோம். சரி, இப்போ இவ்விதம் துவைதம் ரத்து செய்யப்படுது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று மித்தியா. ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியான்னு சொல்கிறோம். இவ்விதம் மித்தியான்னு சொல்கிறது மூலயமா 2 இருக்குதாம்மா, நான் ஒத்துக்கிறேன். ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியா. 2ம் சத்தியமாக இருக்க முடியாது. ஒன்று மித்தியா, ஒன்று சார்புடையது, ஒன்று சார்பற்றது. ஒன்று சத்தியம், ஒன்று மித்தியா. அப்போ 2 இருக்குது தான், ஆனால் ஒன்று நிலையானது, இன்னொன்று நிலையற்றது அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. இது மூலயமா அவர் என்ன பண்ணுறாரு? அத்வைதத்தை நிறுவப்படுறாரு. 2 இருக்குது, ஒன்று தோன்றி இருந்து மறையுது, இன்னொன்று எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 2 சத்தியம் இருந்தால்தான் துவைதம். 2 சத்தியம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, 2மே சத்தியம்னு சொல்லிட்டா, ஆத்மாவும் சத்தியம் மித்தியாவும் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா அது துவைதம் வந்துடும். ஒன்று சத்தியம் மற்றும் இருப்பது மித்தியா என்பதில் துவைதமாகப்பட்டது என்ன பண்ணுறது? பொடி பொடியாக ஆக்கப்படுது. இப்போது உண்டாகும் சந்தேகம் என்னென்னா, சரி ஜெகத் மித்தியான்னு சொல்லிட்டீங்க, சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி தான் இருக்கும்? மித்தியான்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா எப்படி? அதை ஒத்துக்க முடியாது இல்லையா? அதை பற்றி விளக்குங்க அப்படின்னு சொல்லக்குள்ள தான் இங்கே வந்து 40வது ஸ்லோகத்திலேருந்து 81வது ஸ்லோகம் வரைக்கும் மித்தியாவை பற்றி சொல்கிறாரு. இவங்க டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது, பட் இருந்தாலும் மித்தியாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அடுத்த வகுப்புலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.